உங்கள்கிட்ட இருக்க ஃபேப்ரிக்கில் எப்படி ஈக்குவலாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வித் கால்குலேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளீட் எப்படி நீட்டாக எடுத்து நம்ம அயன் பண்ணி செக்யூர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாரியில் வந்து நமக்கு செஸ்ட் போர்ஷனுக்கும் ஸ்லீவுக்கும் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பீஸையுமே நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்கக்கூடிய சின்ன பார்டரை வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய பெரிய பார்டரோட அட்டாச் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பெரிய பார்டரை ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு பார்டரோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கலர் காம்பினேஷனும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்டரை வந்து ஒன் மேலே ஒன்றா வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கீழே வந்து இருக்கு இல்லையா, அந்த 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச்சை கணக்கு பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பார்டரை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அன்ஈவனாக இல்லாமல் பார்டர் பார்க்க ரொம்ப ஈவனாக ஒரே பார்டர் மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப இழுக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம எந்த அளவில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவில் தான் எண்டுலேயும் முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்டர் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நமக்கு வந்து பார்டர் அட்டாச் பண்ணதே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போடணும். ஓவர்லாக் கண்டிப்பாக பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டு வெளியே வராது. ஸோ நான் ஓவர்லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டு பார்டர் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து விரிங்கிள்ஸ் இல்லாமல் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் பாட்டம் ஸ்கர்ட் இருக்கும். பாட்டம் ஸ்கர்ட் வந்து நம்ம ஒன்றா ரெடி பண்ண போகிறதுல 2 ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வந்து நம்ம வேஸ்ட் அளவுக்கு தேவைப்படுவோம் அதை வந்து நம்ம கால்குலேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு வந்து நான் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கான போர்ஷனை நான் ஸ்கர்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறேன்ற ஃபார்முலா பார்க்கலாம். இதில் இருக்க அந்த 3 மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவை. நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், கிளாத் ஃபார் ப்ளீட்ஸ், கிளாத் டு டக். இந்த 3 மெஷர்மெண்ட்டும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், இது வந்து வெயிஸ்ட் டிவைடட் பை ப்ளீட்டோட விட்த். நம்ம எவ்வளோ ப்ளீட் எடுக்க போகிறோமோ அதோட விட்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வெயிஸ்ட்டோட சர்க்கம்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக தான் ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 26 கிடச்சிச்சு. ஸ்கர்ட்டோட நமக்கு ஒன் சைடு வரக்கூடியது. அப்போ ப்ளீட்டோட விட்த் வந்து நான் 1 இன்ச் வந்து வைக்க போகிறேன். அப்போ வெயிஸ்ட்டும் டிவைட் பை ப்ளீட்டோட விட்த் 1 இன்ச். அப்போ நமக்கு வந்து 26 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கிளாத் ஃபார் ப்ளீட். கிளாத் ஃபார் ப்ளீட்டுக்கு வந்து எனக்கு ஒன் சைடுக்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணப்போ 71 இன்ச் இருந்துச்சு. அதில் வந்து 3 இன்ச் வந்து நம்ம சைட் சீமுக்காக 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஒரு சைடுக்கு 1.5, அப்போ 2 சைடுக்கு 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறது போக பேலன்ஸ் 68 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும் டோட்டல் கிளாத். இதில் வந்து நம்ம ஒன் சைடுக்கான வெயிஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். 26 இன்ச் வந்து ஒன் சைடுக்கான வெயிஸ்ட். அதை மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு டோட்டல் கிளாத் 42 இன்ச்சஸ் வந்து இருக்கும். இதுதான் நமக்கான கிளாத். அதுக்கப்புறம் கிளாத் டு டக். இது எப்படி கண்டுபிடிங்கன்னா கிளாத் ஃபார் ப்ளீட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். கிளாத் ஃபார் ப்ளீட் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 42. அதை வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு 26 இன்ச் வந்து நமக்கு இருந்துச்சு. ரெண்டையுமே டிவைட் பண்ணுறப்ப 1.6 வந்து வரும். இந்த 1.6 தான் நமக்கான கிளாத் இன்டேக்கில் வந்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபேப்ரிக்கில் எப்படி நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டாக அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஓப்பன் சைட்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச், அந்த 1 இன்ச் தான் நமக்கு வெளியே தெரிய போகிற அந்த ப்ளீட்டு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச், இந்த மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி மார்க் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ளீட்டும் கிடைக்கும், ப்ளீட்டோட விட்த்தும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து ஃபேப்ரிக்கும் இருக்காது. நமக்கு கரெக்டாக ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி மார்க் பண்ணுறப்ப இப்போ 1 இன்ச், 1.5 இன்ச் நம்ம மாற்றி மாற்றி இதே மாதிரி கிளாத் இன்டேக்கையும் வெளியே தெரியக்கூடிய அந்த ப்ளீட்டையும் மார்க் பண்ணிடணும். பெல் பின்ஸை வச்சு நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல் பின்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவு ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, சீம் அலவன்ஸ்க்கு அடுத்து 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை வந்து 1.5 மேலே இப்போ நான் எடுத்து வைக்கிற மாதிரி 1 மேலே 1 வச்சு இதே மாதிரி செக்யூர் பண்ணிக்கணும். அது மாதிரி பெல் பின்ஸை வந்து மேலேருந்து கீழே பார்த்து பின் பண்ணக்கூடாது, கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து பின் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் நம்மளால் நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா ஃபேப்ரிக்லேயும் நம்ம இந்த பெல் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ எல்லா ஃபேப்ரிக்லேயும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம்.
ஃபுல் ப்ளீட்ஸும் நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கர்ட் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை எப்படி ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து கீழே வரைய ஒரே மாதிரி நம்ம நீட்டாக இதே மாதிரி எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் அயனிங் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து ஒரே லைனாக கிடைக்கும், இல்லைனா கிராஸ் ஆகிடும். ஸோ கீழேருந்து மேலே வரைய 1 by 1 இதே மாதிரி நீட்டாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயனிங் கொடுத்து ப்ளீட்ஸை வந்து செக்யூர் பண்ணணும். இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம பண்ணுறப்ப ப்ளீட்ஸ் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும், நமக்கு வந்து அன்ஈவனாக இருக்காது. பாட்டம்லேருந்து மேலே வரைய ஒரே மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபுல் ப்ளீட்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ண போகிறோம். இப்போ ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அரேஞ்ச் ஆகிருக்க ப்ளீட்ஸை வந்து நம்ம செக்யூர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை எவ்வளோக்கு ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸை வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஸ்டிச் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பின்ஸ் ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சும் போட்டு செக்யூர் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கர்ட் போர்ஷனை இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப ஸ்கர்ட்டோட அந்த ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாது. இப்போ ப்ளீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப அதை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நல்லா விசிறி மாதிரி நமக்கு ஸ்டிஃபாக ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நம்ம மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாத அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். இது வந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணி கஸ்டமர்கிட்ட இதே மாதிரி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம லாங் ஸ்டிச் இருக்கு இல்லையா, லாங் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். ஒரு ப்ளீட் மேலே இன்னொரு ப்ளீட் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து லாங் ஸ்டிச் போடணும். கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ இதே மாதிரி பாட்டமில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ மிடில் பார்ட்டில் நான் எடுத்து விடுற மாதிரியே நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்ப ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக சீட் ஆகும். நம்ம ப்ராப்பராக அயன் பண்ணியிருந்தால் இந்த ப்ராசஸ் அப்போ நமக்கு வந்து கஷ்டமே இருக்காது. ஸோ இதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் வந்து போடணும். ப்ளீட்ஸ் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சுட்டு போட்டு செக்யூர் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ளீட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளாத்துமே உங்களால் எல்லா ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டெய்லரிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.